ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வளைகாப்பு வீடியோ. என்னுடைய வளைகாப்பு வீடியோ ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். வாங்க நம்ம பார்க்கலாம். எனக்கு வளைகாப்பு சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க புட்லூர் அம்மன் அங்காளம்மா பரமேஸ்வரி கோவிலில் தான் எனக்கு நடந்தது. ரொம்ப ஃபேமஸான கோவில். அந்த கோவில் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டோம். ஆனால் சரியான கும்பல். நீங்கள் வளைகாப்பு வைக்காங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போங்க. சண்டே டைமில் போகாதீங்க. நீங்கள் காலையிலே போனீங்கன்னா தான் நம்ம சீக்கிரமாக வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரஷ். எனக்கு நிறையா வீடியோஸ்லாம் என்னால் எடுக்கவே முடியலை. அப்போ நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து நம்ம வளைகாப்புக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு பிளேட்டில் இந்த 5 வகை ரைஸும் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போனால் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி நம்ம வளைகாப்பை முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் மண்டபம் மாதிரி இருக்குது. நம்ம அங்கே போய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம பூ மாலை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்குள்ளே படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வளைகாப்பைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களுக்கு அதுக்கே ஆஃப் அன் ஹவர் ஆச்சுன்னு அவ்வளோ கும்பல் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்ஸ் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா 3 மாதம் 5 மாதம் அப்புறம் 9 மாதம் நேராக அங்கேயும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எனக்கு நான் 7ஆம் மாதம் தான் நாங்கள் பண்ணிட்டேன். ஏன்னா 9ஆம் மாதம் தான் நம்மளால் பண்ண முடியாது. அந்த டைமில் லாங் ட்ராவல் பண்ண முடியாதுன்றதுனால நாங்கள் முன்னாடியே வச்சு பண்ணிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இடமே கிடைக்கல. அங்கே இதுக்கு காலையிலே சீக்கிரமாக தான் போனோம். அதுக்கே ஒருத்தவங்க வச்சு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் உடனே அந்த இடத்த நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். அந்த மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. நீங்கள் இப்போ வளைகாப்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வெனஸ்டே அந்த டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு கும்பலே இருக்காது. சண்டே டைம் லீவ் உள்ள டைம்லாம் போனால் ரொம்ப கும்பலாக இருக்கும். நாங்கள் முடிச்சுட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு லிவர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஒரு சேஃப்காக. ஸோ நான் அங்கே அட்மிட் ஆகிட்டேன். 2 நாள் நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஒன்ஸ் நாங்கள் சென்னைக்கு போயிட்டு எனக்கு அங்கே ஒரு டயர்டு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது இங்கே ஒரு இதுவாகிடுச்சு எனக்கு. ஸோ எப்படா வீட்டுக்கு வருவேன் தான் நான் இருந்தேன். கூட ஆனால் ஹஸ்பண்ட் இருந்தார். ஸோ அது கொஞ்சம் எனக்கு இதுவாக இருந்தது.